Okay. ஜெய்பின் நமோ புத்தாய. இந்த வார நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம். ஞாயிறு தம்ம உரை புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்திலிருந்து, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்திலிருந்து 11ஆம் பாகத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த முயற்சி இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து போயிட்டு புத்தரும் அவர் தம்மமும் இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி சொல் அமைப்பின் ஒற்றுமை அடிப்படை வேறுபாட்டை மறைக்கிறது அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகள், பௌத்த தத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிற தத்துவங்கள்லையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா அதனுடைய அர்த்தம் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ பிற தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தோட நம்ம பௌத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை பௌத்தத்தின் தத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாம போயிடும். அதனாலதான் இந்த வார்த்தைகளின் ஒற்றுமை அடிப்படை வித்தியாசத்தை மறைச்சிடுது அப்படிங்கிறத பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நிறைய வார்த்தைகளுடைய உதாரணங்கள் எடுத்து கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல மறுபிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம், கர்மா அப்படிங்கிறது பார்த்தோம். ஏன்னா இந்த ரெண்டுமே பௌத்தத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் பிற தத்துவங்கள்லயும் மறுபிறப்பு பத்தி பேசுறாங்க, கர்மா பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த அர்த்தத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பௌத்தத்தையே நம்ம தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் பௌத்தத்துல இந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்த நூல் 4 மதமும் தம்மமும் கீழ் அதுக்குன்னு தனியா ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த பகுதியில ஃபுல்லா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக நம்ம அஹிம்சை அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஏன்னா அஹிம்சை அப்படிங்கிறதுமே நமக்கு எல்லா தத்துவங்கள்லயும் அது பயன்படுத்தப்படுகிறது. கொல்லாமை, அஹிம்சை. அப்போ இந்த வார்த்தை பௌத்தத்துல எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் தெரிஞ்சுக்க போறோம். போன வாரம் நம்ம மிலிந்த பண்ணா, அந்த மிலிந்தா நாகசேனா அந்த உரையாடலை பார்த்தோம். இந்த வாரம் அஹிம்சைக்கு உள்ள போறோம். ஓகே, இது நூல் 4 மதமும் தம்மமும் பகுதி. அதுல பகுதி 2. அதுல 3வது உபதலைப்பு அஹிம்சை. அதை தான் நம்ம இன்னைக்கு எடுப்போம். ஓகே, அஹிம்சை அப்படின்னா என்ன? இது புத்தருடைய போதனைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அஹிம்சை. ஏன்னா புத்தர் அப்படின்னாலே உடனே மகா கருணையாளர்னு சொல்றோம். கருணை, அன்பு, அதுதான் நமக்கு முதல்ல வர்றது. அமைதி, அன்பு, பாசம், அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறது, கருணை செலுத்துறது, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறது அப்படின்னும் போது அப்போ அதுதானே பௌத்தத்தின் அடையாளமாகவே இருக்குது. அப்போ எவ்வளோ ஆழமான ஒரு இடத்த அகிம்சைக்கு இருக்கு பௌத்தத்துல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த அஹிம்சையை பத்தி ஒவ்வொரு பௌத்தரும் தெளிவா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இது புத்தருடைய அந்த 5 நல்லொழுக்கங்கள் சொல்றோம் இல்லையா, பஞ்சசீலம். இந்த பஞ்சசீலத்தில் முதன்மையாக வருது உயிர்வதை தவிர்த்தல் தான், பானாத்தி பார்த்தா. ஸோ அப்போ இந்த அஹிம்சை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா பௌத்தத்தில் இருக்கும் பொழுது அதுல என்ன கன்ஃபியூஷன் வருது? அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த அஹிம்சையை பிற தத்துவங்கள்ல எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்க பயன்படுத்துறதுக்கான அர்த்தத்துல நம்ம பௌத்தத்துல ஏன் அதை பார்க்கக்கூடாது, என்ன அப்படி வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா இந்த அஹிம்சை அப்படிங்கிறது, அதாவது கொல்லாமை, பிற உயிர்களுக்கு தீங்கு இழைக்காமை, பிற உயிர்களை துன்புறுத்தாம இருக்கிறது, இதெல்லாமே அஹிம்சை. அப்ப இதை இந்த பௌத்தம் எப்படி போதிக்குது? இது ஒரு சட்டமா, ஒரு விதிமுறையா, அதாவது லா. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க தௌ ஷால்ட் நாட் கில் அப்படின்னு. அதாவது கொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இது கொன்னா சாமி தண்டிச்சிருவாரு, அந்த மாதிரி அது ஒரு விதிமுறையாக இங்க போதிக்கப்படுகிறதா, இல்ல ஒரு கோட்பாடு, அதாவது ஒரு தனி மனித கோட்பாடு, சுய ஒழுக்கம். நான் கொல்ல மாட்டேங்க, நான் யாரையும் துன்புறுத்த மாட்டேங்க, இது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான செயல், அதில் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? இது ரெண்டுல எது? ஸோ இது ஒரு பௌத்த தத்துவத்தின் விதிமுறையா? ஏன்னா பௌத்தத்திலையும் விதிமுறைகள் இருக்கு. வினயப்பட்ட கால பிக்குகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணா அந்த காலத்துல புத்தருடைய சங்கத்துல வெளியேற்றுவாங்க, அவர்களுக்கு தண்டனையும் உண்டு. ஸோ சட்டம்க்கும் கோட்பாடு ஒழுக்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சட்டம்ங்கிறது நம்மளை தண்டிக்கும், பிறர் நம்ம மேல ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க அந்த சட்டத்தை நம்ம மீறணும் அப்படின்னு. கோட்பாடுங்கிறது அது நம்மளுடைய சுய ஒழுக்கம், அதை மீறணும்னா நம்ம மனசாட்சி தான் நம்மளை கொல்லும். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இது தவிர நம்ம நிறைய வித்தியாசங்களை பார்த்தோம்.
ஒரு சட்டத்தினால் ஒரு செயலை செய்யறதுக்கும் தனி மனித ஒழுக்கத்தினால ஒரு செயலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஏன்னா சட்டங்கிறது பிறர் நம்ம மேல போடுறது, அது வந்து பிறரால் உருவாக்கப்படுகிறது. ஆனா தனி மனித ஒழுக்கம் நம்மளுடைய கோட்பாடுங்கிறது நம்மளே உருவாக்கிக்கிறது. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு அவனுடைய கோட்பாட்டை உருவாக்குவதற்கு. ஆனா சட்டம் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ரூல் போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்குன்னு சட்ட உருவாக்க வேண்டிய லெஜிஸ்லேச்சர் இருக்கும் ஒரு நாட்டில். அந்த துறை தான் வந்து அந்த சட்டங்களை இயற்றும். அந்த சட்டத்தை மீறும்போது அது தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கும், நீதித்துறை, ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி. ஆனா கோட்பாடுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அளிக்கப்பட்டுள்ள சுதந்திரம். அதுல அவங்க வந்து என்ன வேணா சட்டங்களை தனக்கு தேவைப்படும் சட்டங்களை சுய கட்டுப்பாட்டோட உருவாக்கிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த சட்டம்ங்கிறது அடுத்தவங்க செய்யறதுனால அது நம்ம மேல திணிக்கப்படுற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் இருக்கும் எப்பயுமே. இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சட்டம். ஆனா தனி மனித கோட்பாடு அவனே வந்து ஒரு சுயமா ஒரு கோட்பாடு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அதை மனமும் வந்து இதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நமக்கே தோணும். இது ஒரு டிஃபரன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டத்தினால ஒரு விதிமுறைய ஒரு சமூகத்தின் மேல ஒரு மனுஷன் மேல திணிக்கும் பொழுது அவன் அதை மீறுறதுக்கு தான் முயற்சி செய்வான். எங்கேயாவது ஓட்டை இருக்குமா, அந்த லூப் ஹோல் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான், இதை வந்து நம்ம எப்படியாவது மீறிடணும். ஆனா தனி மனித ஒழுக்கம் கோட்பாடுன்னா அவன் பின்பற்றதுக்கு தான் அதை முயற்சி செய்வான், அதை மீறுறதுக்கான முயற்சி இருக்காது. அது எப்படியாவது பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவனுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ். அடுத்தது சட்டத்தினால் ஒரு விஷயம் நம்ம மேல வந்து ஒரு விதிமுறை போடப்படுகிறது, அதை வந்து மீறிட்டான் அப்படின்னா அவனுடைய வலிமையை அதை காட்டுற மாதிரி அது தெரியும். அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். சட்டத்தினால் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது பாரு அப்படின்னு அதை வந்து கர்வத்தோட சொல்ல தோணும். ஆனா கோட்பாடை மீறினாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசாட்சி உறுத்தும். அதை பின்பற்றுறது தான் அவன் பெருமையா நினைப்பான். இன்னைக்கு நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு காலையில நினைச்சிட்டேன் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பொய் சொல்லாம தூங்க போகும்போது அதை நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டோம். ஆனா சட்டத்தினால் திணிக்கப்படுறது வந்து மீறுறது தான் பெருமை. என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமில்ல அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வித்தியாசங்கள் வரும். அடுத்தது சட்டத்தினால் ஒரு விதிமுறையை ஒரு மனிதன் மேல போடும்போது அதை வந்து அவனை விலைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சட்டத்தை மீறினா உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே வந்து அதை கோட்பாடு ரீதியா எடுத்தாங்கன்னா நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுல வேற ஆளு பாருன்னு சொல்லிடுவான். அதுதான் இங்க ஒரு சட்டத்துக்கு பயந்து ஒருத்தன் வந்து ஒரு தீய செயல் செய்யாம இருக்கான்னா அவனை விலைக்கு வாங்கிடலாம். ஆனா அவனுடைய மனசாட்சிக்கு பயந்து ஒருத்தன் தீய செயல் செய்யாம இருக்கானா அவனை நீங்க என்ன கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. அடுத்து சட்டத்தினால் ஒரு விதிமுறையை ஒரு தனி மனிதன் மேலேயோ ஒரு சமூகத்தின் மேலேயோ போடும்பொழுது தொடர்ந்து நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சிக்னல்ல வந்து மீறுறாங்களா, சிக்னல்ங்கிறது ஒரு விதிமுறை நம்ம எல்லாம் பின்பற்றணும். அப்போ அந்த சிக்னலை மீறுறாங்களான்னு பாக்குறதுக்கு அங்க சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா இதே நம்மளுடைய சுய ஒழுக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிக்னல் போட்டா அது நைட்டு 12 மணியா இருந்தாலும் அங்க யாருமே டிராஃபிக்கே இல்லைனாலும் சிக்னல் ரெட்டுன்னா நான் நின்றுட்டு தான் போவேன் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளை யாரும் கேமரா வச்சு கண்காணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பொதுவா சட்டம் வந்து நம்ம மேல யாராவது ஒருத்தவங்க சட்டம் போடுறது வந்து நம்ம விரும்புறது இல்லை. ஆனா நம்மளே வந்து ஒரு சுய கட்டுப்பாடு போட்டோம்னா அதை வந்து விரும்பி ஏற்போம். ஏன்னா யாருமே வந்து போய் எனக்கு ஒரு 4 புதுசா ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு கேட்க போறது இல்லை. ஆனா நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கோ ஏதாவது ஒரு முக்கியமான திருமண நாள் அன்னைக்கோ நம்ம வந்து சபதம் ஏற்போம், இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம இப்படி இருக்கணும். அது நம்மளா விரும்பி ஏற்றுக்கிறது. ஸோ இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு. அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறதே நமக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் தான், சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தனி மனித ஒழுக்கமா இருந்ததுன்னா அதனுடைய விளைவே வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னா அதனுடைய விளைவுகளுக்கு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் சொல்றது ஒரு சமூகத்துக்கு ரெண்டுமே முக்கியம், சட்டமும் முக்கியம், தனி மனித ஒழுக்கமும் முக்கியம். இதுல தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா சட்டம்ங்கிறது பெரும்பாலும் வலிமையானவர்களுக்கு சாதகமாக தான் செயல்படும், அது எந்த ஒரு சமூகத்திலையுமே. அங்க இருக்கக்கூடிய எளிமையானவர்கள், இந்த டவுன் ட்ராடன் பீப்புளுக்கு வந்து சட்டம் சாதகமா இருக்காது. அது பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து வளைக்கப்படும்.
ஆனா தனி மனித ஒழுக்கம் தான் அப்போ அல்டிமேட்டா அந்த வலிமையானவர்கள் தனி மனித ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த சமூகம் சமத்துவத்தோட இருக்கும். அதனாலதான் தனி மனித ஒழுக்கம் எந்த ஒரு சமூகத்துல இருக்கோ அந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, சமத்துவம் இருக்கும். சமத்துவம் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது, சமாதானம் இருக்கும், கருணை இருக்கும். அப்போ தனி மனித ஒழுக்கத்துக்கு ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கிறது தான் பௌத்தம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தம்மம் இஸ் ஈக்குவல் டு ஒழுக்கம். ஒழுக்கம் தான் தம்மம், தம்மம் தான் ஒழுக்கம். அப்ப இந்த தனி மனித ஒழுக்கத்தை யார் ஒருத்தன் பின்பற்றானோ அவன் தம்மத்தை பின்பற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, சமயத்துல வந்து இந்த மனசாட்சியை மீற வேண்டி கூட சட்டத்தினால வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். நிறைய டைம் நம்ம பார்க்குறோம், நீங்க செய்யறதுக்கு உங்க மேல தப்பு இல்லைங்க, ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அது வந்து உங்களுக்கு எதிராகவே அமைஞ்சிருச்சு, அதனால வேற வழி இல்லை, நான் உங்களை வந்து தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அப்போ வெறுமனே சட்டத்தை மட்டும் நம்பி ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அப்பாவிகள் தண்டிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சமூகத்துல ஒவ்வொருத்தரும் தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ சட்டம் இன்னும் சிறப்பா செயல்படும் அந்த சமூகத்துல. அப்ப இது ரெண்டுமே, இதுல வந்து சட்டம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சட்டம் சரியா செயல்படும்னா கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம் இருக்கும். அதனால தம்மம் அனைவருக்குமானது, ஒழுக்கம் அனைவருக்குமானது அப்படிங்கிறது தான் பௌத்தத்தினுடைய கோட்பாடு. அதனாலதான் பௌத்தர்கள் இந்த அகிம்சை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது கூட இதை வந்து பௌத்தம் வந்து கோட்பாடா சொல்லுதா அல்ல வந்து ஒரு சட்டமா சொல்லுதா, விதிமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதுல இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, சட்டத்துக்கும் ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது அஹிம்சையை புத்தர் எதன் கீழே கொண்டு வரார்? அதை ஒரு வினயா ரூலா கொண்டு வராரா, ஒரு சட்டமா கொண்டு வராரா பௌத்தர்களுக்கு, அல்லது அதை ஒரு ஒரு தனி மனித ஒழுக்கமாக கோட்பாடாக கொண்டு வராரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கு பௌத்தத்துல. அதே மாதிரி பௌத்தத்துல சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அப்படியே குழப்புதுன்றதை நம்ம பார்த்தோம். அதுல ரொம்ப அதிகமா குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னா இந்த அஹிம்சை தான். இதை விட குழப்பம் விளைவிக்கக்கூடிய கேள்வி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி அப்படின்னா, இந்த அஹிம்சையை இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, பௌத்தத்துல வந்து முதல் பஞ்சசீலமே வந்து பானாத்தி பாத்தா வந்து உயிர்வதை செய்வதை தவிர்க்கணும். அப்ப உடனே என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உயிர்வதை செய்யறது உன்னால தவிர்த்திட முடியுமா? நீ நடந்து வரும்போது அத்தனை எறும்பு செத்து போதே, அது நீ என்ன பண்ணுவ? நீ மூச்சு விடும்போது கூட தான் லட்சக்கணக்கில் வந்து கிருமிகள்லாம் உள்ள போகுது, அதெல்லாம் கூட உயிரினம் தானே. உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா தாக்குச்சுன்னா நீ போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றல, அது பாக்டீரியா அழிஞ்சு போகுது இல்ல, அப்ப அது உயிர் வதை இல்லையா? இப்படின்னு எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா கேள்வி கேட்டு அப்ப ஆக மொத்தம் பௌத்தமே வந்து பின்பற்ற முடியாத ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ இதுல வந்து அப்போ பௌத்த கோட்பாடு ஒட்டுமொத்தமா அடிபட்டு போயிடுது. அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, அப்போ இதுதான் செய்ய முடியறது இல்லைல்ல, அப்போ மற்ற பஞ்சசீலங்கள்லையும் நம்ம முழுசா கடைபிடிக்க முடியாது, அதை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மீறிக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு அவங்க அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளிடுது இந்த வந்து புரிதல் சரியில்லாததுனால. அப்போ இந்த அஹிம்சை அப்புறம் இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பௌத்தர்கள்னா வந்து அப்படியே என்ன செஞ்சாலும் பேசாம இருப்பாங்க, அது வெஜிடபிள் லைஃப் மாதிரி, அப்படியே ஒரு ஜடம் மாதிரியா. அப்ப ஏன்னா நீ எவ்வளவு வெட்டினாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாங்கிற மாதிரி அப்படிதான் இருப்பாங்களா பௌத்தர்கள் அப்படின்னா, அப்ப அது வந்து ஒரு சொரணையற்ற ஒரு ஜென்மமா அப்படிங்கறத ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து இந்த வார்த்தையோட சரியான புரிதல் இல்லாததுனால பௌத்தத்தின் மேலே வந்து நம்மளோட புரிதல் வந்து கெட்டு போயிடுது. ஸோ அதனாலதான் எப்படி வந்து சொல்லமைப்பின் ஒற்றுமை அடிப்படை வேறுபாட்டை மறைக்கிறது அப்படிங்கிற தலைப்பின் பேர் தான் இந்த மாதிரி பாக்குறோம் நம்ம. அப்போ இந்த அஹிம்சை அப்படிங்கறத பத்தி பௌத்தம் என்னதான் சொல்லுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம எங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நமக்கு இந்தியாவில தான் பௌத்தம் தோன்றுச்சு, ஆனா இந்தியாவில முற்றிலும் அழிஞ்சு போச்சு, பௌத்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பௌத்தர்கள் அதிகமா இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் கேட்கணும், இப்போ பௌத்தம் என்னப்பா சொல்லுது அப்படி.
அப்போ எந்த நாடுன்னு நமக்கு உடனே நம்ம கண்ணுக்கு பௌத்த நாடுகளை பார்க்கும் பொழுது அதுல வந்து இலங்கை தெரியுது, பர்மா தெரியுது, தாய்லாந்து தெரியுது, சைனா தெரியுது. இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல பௌத்தம் தழைத்தோங்கி இருக்குது. அப்ப அந்த தழைத்தோங்கி இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த பௌத்த தத்துவத்துல எப்படி அகிம்சையை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப பொதுவா எல்லாருமே செய்யறது அதுதான். என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் பௌத்தம் அப்படின்னாலே நம்ம வந்து பக்கத்துல இருக்க பிற நாடுகள்ல என்ன செய்யறாங்களோ அதுதான் பௌத்தம்னு நினைச்சு நம்ம அதையா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. புதிதாக பௌத்தம் ஏற்பவர்கள் எல்லாருமே செய்யறது அதுதான். அவங்க ஏதோ பௌத்த நாடுகளுக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்த உடனே அந்த அந்த நாட்டில் என்ன பின்பற்றாங்களோ, ஓ இதுதான் பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இங்க பின்பற்ற முயற்சி செய்யறோம். அப்போ அதனால நமக்கு இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதுதான் இயல்புமே. நம்ம வந்து பிற நாடுகள் பௌத்த நாடுகள்ல என்ன செய்யறாங்களோ அதுதான் நம்ம பௌத்தம் தத்துவமா எடுத்துக்கிறோம். ஓகே அப்படின்னா அப்போ நமக்கு எல்லாமே டக்குன்னு மனசுல வர்றது வந்து இலங்கை தான். சரி, இலங்கையில அஹிம்சையை பத்தி பௌத்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பௌத்த பிக்குகளே வந்து போர் செஞ்சிருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எப்போ அப்படின்னா இது வந்து மகாவம்ச நூல்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. அது வந்து மன்னர் துத்துகாமனு இருந்தார், 2ஆம் காமனு, துத்துகாமனு. அந்த துத்துகாமனு பீரியட்ல தமிழ் மன்னர்கள் அங்க வந்து போரிட போறாங்க. அப்ப அங்க வந்து பௌத்தம் இருக்கு. இங்க வந்து முற்றிலும் பௌத்தம் அழிஞ்சு போன சமயம் அது. அப்போ அந்த சமயத்துல வந்து தமிழ் மன்னர்கள் அவங்க எல்லாம் வந்து சைவ வைணவத்தை பின்பற்றக்கூடிய மன்னர்கள். இவங்க வந்து அங்க எதிர்த்து போறாங்க. அப்போ இவங்க எதிர்த்து போராட வரும்பொழுது அப்போ அது மாதிரி ஒரு போற மன்னன் தான் ஏலரா. ஏலரா அது வந்து எல்லாளா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல எல்லாளா, பாலியில வந்து ஏலரா. அப்ப இந்த மன்னரை எதிர்த்து நடந்த போர்ல 500 பிக்குகள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த நூல் சொல்லுது. அப்பனா எப்படி அகிம்சை போதிக்கக்கூடிய பௌத்தம் எப்படி வந்து போருக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இந்த எல்லாள மன்னனை எதிர்த்து பிக்குகள் போரிட வேண்டிய அவசியம் என்ன? யார் இந்த எல்லாளன் அப்படின்னா தமிழ் மன்னன். அவர் தான் வந்து நம்ம மனுநீதி சோழன்னு சொல்றோம். மனுநீதி சோழன் அப்படின்னு அது வந்து சோழ மன்னன் தான் இந்த எல்லாளன். இவர் வந்து 235 பொது யுகத்திற்கு முன் அந்த பீரியட்ல வாழ்ந்தவர். 70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இந்த 74 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகுதான் வந்து துத்துகாமனோட நடந்த போர்ல இவர் கொல்லப்படுறார். இவருடைய ஸ்டோரி தான் நம்ம வந்து அந்த இது பசுவோடைய கன்று குட்டிய இவருடைய பையன் இளவரசன் சின்ன பையனா இருக்கும்போது தேர்ல போகும்போது அதுல அந்த குட்டி மாட்டிக்கிட்டு செத்துருது. அப்ப அந்த மாடு வந்து இவருடைய அந்த பெல்ல அடிச்சதாகும். அப்போ உடனே அந்த தேர்ல தேர் சக்கரத்தினாலே அவனுடைய பையனையும் ஏத்தி கொன்னுட்டதா வரலாறு. அதனாலதான் அவருக்கு வந்து மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த பையன் பேர் வந்து வீதி விடங்கர். இப்ப இந்த எல்லாரா மன்னனுக்கு வந்து ஒரு ஸ்தூபி கூட இருக்கு அனுராதபுரத்துல, இலங்கையில. இந்த எல்லால மன்னனுடைய சிலை வந்து இப்போ ஹைகோர்ட்லயும் இருக்குது. நம்ம சென்னை ஹைகோர்ட்ல மனுநீதி சோழன் சிலையை அங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கதை வந்து உண்மையாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். பட் அது வந்து பௌத்த நூல் குறிப்பிட்டிருக்கு. அதனால வந்து அது வந்து வரலாறு. ஆனா அதன் பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? அது வந்து ஒரு மாடு கண்ணுக்குட்டி இறந்த பிறகு அந்த அதை வந்து கொன்னுட்டதுக்காக இந்த குழந்தையே வந்து இவரு கொன்னுடுறாரு. இது எவ்வளவு ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு நியாயமான செயல், எவ்வளவு நேர்மையா நடந்திருக்கிறார் அந்த மன்னன் அப்படின்னு மேலோட்டமாக தெரியுது நமக்கு. ஆனா உண்மையிலே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அடிப்படை லாஜிக்கல் திங்கிங், ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனைக்கு எதிராகத்தான் இருக்கு. ஏதோ ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட். அவன் தேர்ல போய் ஒரு குழந்தை வந்து போகும்போது கண்ணுக்குட்டி மாட்டி இறந்து போயிடுச்சுன்னா அது ஒரு விபத்து. அப்போ அந்த விபத்துக்கு அந்த எதிர்பாரா விதமா நடந்த சம்பவத்துக்கு காரணமானவனை கொலை செய்யறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு எப்படி ஒரு நேர்மையான தத்துவமா நம்ம எடுத்துக்க முடியும்? அடுத்தது இப்ப இது என்ன அப்படின்னா ஒரு மாடு பசுவுக்கு வந்து தீங்கு விளைவித்தா அது வந்து யாரா இருந்தாலும் வந்து அவங்கள கொன்னுடணும் அப்படிங்கிற தத்துவம். அது வந்து மனு தர்ம தத்துவம். அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தை இவர் வந்து போய் அங்க முரட்டுத்தனமா செயல்படுத்தினதோட விளைவு தான் இந்த நிகழ்வு.
அப்போ இதை வந்து நம்ம ஒரு மத ரீதியான தத்துவத்தின் திணிப்பாகத்தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இதை வந்து ஒரு பொதுவான மனிதாபிமான செயலா எடுத்துக்க முடியாது. அடுத்து அவன் ஒரு குழந்தையை எப்படி வந்து நம்ம தண்டிக்க முடியும்? இப்ப கூட சிறுவர்கள் தண்டனை செய்தா அவங்கள வந்து தூக்கு தண்டனை எல்லாம் போடுறது இல்லை, அவங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் கொண்டு போகணும். அதுதான் சட்டம், அதுதான் நியாயம். அப்போ ஒரு சின்ன குழந்தை அவன் வந்து தேர்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு கண்ணுக்குட்டியை வந்து தெரியாம ஒரு ஆக்சிடென்ட், கண்ணுக்குட்டிக்கு தெரியாது, அது ஓடி வருது, ஏறி நடந்திருக்கு. இப்போ இதை போய் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம இன்னைக்கு சொல்லி அதை வந்து மனுநீதி சோழன் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கோம்னா அதனுடைய மறைமுக பின்னணியை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, அது போகட்டும், அது வந்து டீவியேட்டிங். பட் இப்போ வந்து இந்த எள்ளாளன், அப்ப அந்த தமிழ் மன்னன் போரிட்டு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய பிக்குகள்லாம் வந்து எதிர்த்து போரிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பௌத்தத்தை பாதுகாக்கிறதுக்காக. அப்போ பௌத்தம் வந்து அகிம்சையை சொல்லுது அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க போரிட்டு இருக்க கூடாது. அப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது இல்லையா? அப்போ என்னடா, ஏன்னா நம்மளே வந்து பௌத்தத்துல அகிம்சை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பௌத்த நாடுகள் கிட்ட போறோம். ஆனா அவங்க வரலாறுல இப்படி பிக்குகளே சண்டை போட்டதுக்கான ஆதாரம் இருக்கே அப்படின்னும் போது நமக்கு திருப்பி வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ இந்த காலகட்டத்துல பௌத்த அரசர்கள் அங்க இருந்தாங்க இலங்கையில, அதனால பௌத்தம் வந்து தழைத்தோங்கி வந்தது. அப்போ அதன் பிறகு இந்த மாதிரியான தமிழ் மன்னர்களுடைய போர் போக போக தான் அதுக்கப்புறம் அங்க வந்து சைவ வைணவம் பிராமணியம் வந்து பௌத்தத்தை அழிக்குது அங்க இலங்கையிலும். இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து போர்கள் தொடர்ந்து நடந்ததுனாலையும் ஆட்சிகள் மாறினதுனாலையும் கடும் பஞ்சங்கள் வந்ததுனாலையும் அங்க இருக்கக்கூடிய பிக்குகள்லாம் இறக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது கிமுவோட கடைசி பகுதி. இப்போ அந்த சமயங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் வந்து பௌத்த போதனைகள், புத்தருடைய போதனைகள்லாம் வாய் வழியாக தான் அப்படியே மனப்பாடம் செய்யப்பட்டு பிக்குகள் கிட்ட ஒவ்வொருத்தரா அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டு வந்த டைம் அது. அப்ப இந்த மாதிரி அப்போ வந்து ஒரிஜினலா அங்க போய் இலங்கையில தான் அதனுடைய புத்தருடைய போதனைகளை வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்த சமயம் அது. ஏன்னா இங்க வந்து இந்தியாவில முற்றிலும் அழிக்கப்பட்டுடுச்சு, இங்க இருக்க அதற்குடைய ஆதாரங்கள் எல்லாமே போயிடுச்சு. அப்போ ஒரே ஆதாரம் புத்தருடையது எங்க இருக்குன்னா இலங்கையில தான் இருக்கு. இலங்கையில அதுவும் வாய்வழி வார்த்தையா இருக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த மாதிரி வெவ்வேறு சமயங்களை சார்ந்த மன்னர்கள் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு உடனே அந்த பிக்குகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களும் இறந்துட்டா அவ்வளவுதான் போச்சு, இனி வரும் சந்ததியினருக்கு புத்தருடைய போதனைகளே போயிடும் அப்படின்னு பயந்து இப்ப அவங்க என்ன பண்றாங்க, பொதுவா வந்து இந்த மனப்பாடம் பண்ணி சொல்றவங்க பேர் வந்து பாணக்கர்கள். அந்த பானக அவங்க பிக்குகள்ல ஒரு பிரிவினர், அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க மனப்பாடமே பண்ணுவாங்க. அப்ப திரும்பி 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 சொல்றது தான் அவங்களோட வேலையை. இப்போ பிக்குகள்ல ஒரு சில பிரிவினர் அவங்க வந்து மக்களை போய் சந்திச்சு புத்தருடைய போதனைகளை சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் சங்கங்கள்ல இருந்தது. அப்ப இந்த பானகர்களும் இறந்துட்டாங்கன்னா இந்த போதனைகள் கம்ப்ளீட்டா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க வந்து ஓலைச்சுவடிகள்ல அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க இலங்கையில. அந்த அது இது வந்து அப்பதான் வந்து ஒரு புத்திஸ்ட் கவுன்சில் ஒன்று வைக்கிறாங்க. இது வந்து 4வது புத்திஸ்ட் கவுன்சில், கிமு 29 அந்த சமயங்கள்ல நடக்குது. அப்போ இந்த 4வது புத்திஸ்ட் கவுன்சில்ல தான் இவங்க என்ன பண்றாங்க, ஓலைச்சுவடிகள் எழுதுறாங்க. அந்த ஓலைச்சுவடிகள் எழுதின பிறகுதான் அப்போ வந்து அது அழியாம இருக்கணுங்கிறது வெவ்வேறு நாடுகளுக்கும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க அனுராதபுரத்துல இருந்து எல்லாருமே மறைஞ்சி பிக்குகள் மலை மேல ஏறிடுறாங்க, காண்டின்ய மலை மேல ஏறி அங்க போய் வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ எப்படி உயிரை கொடுத்து புத்தருடைய போதனைகளை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. அப்போ அந்த சமயத்துல அவங்க எழுதின ஓலைச்சுவடிகள் தான் பிற்காலத்துல 1800கள்ல ரைஸ் டேவிட்ஸ்ங்கிறவர் அங்க இலங்கைக்கு போகும்போது அதை கண்டுபிடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பாலிடெக்ஸ்ட் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டியை உருவாக்கி அதன் மூலம் ஆங்கிலத்திலையும் பிற மொழிகள்லையும் அவர் மொழிபெயர்த்து இன்னைக்கு உலகம் எங்கும் புத்தருடைய போதனைகள் அப்படியே அதனுடைய அசல் தன்மை மாறாம இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதனுடைய வரலாற்று பின்னணி இங்கதான் இருக்கு. சரி, அப்போ இதை வந்து பிக்குகளும் போர் தொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அஹிம்சையை வந்து நம்ம எது செஞ்சாலும் அப்படியே தாங்கிக்குவான் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்க முடியாது போல இருக்கு பௌத்தத்துல. அதுதான் இதுதான் அந்த மனுஸ்மிருதியோட ஆதாரம். இல்லைங்க, ஒரு பசுவை வந்து கொன்னா மனிதனை கொண்டுடணும் அப்படிங்கிறது தான் மனுஸ்மிருதியோட விதிகள். ஆனா பிராமணர்கள் வந்து யாகம் செய்யறதுக்காக எந்த விலங்கை வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பகுதியா இருக்கு.
ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிளை விஷயங்களா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன். இதுல ரொம்ப டீட்டெயிலா நான் போல. ஏன்னா என்னுடைய தலைப்பு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் தம்மம். ஸோ அந்த புத்தகத்தை மையப்பகுதியா வச்சுட்டு அதுதான் வந்து அந்த மரத்தினுடைய மெயின் ஸ்டெம். பட் அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளைகள் வந்து கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் அந்த மரம் வந்து தழைத்து இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு அது பலன் அளிக்கும். அதனால அடிப்படை புத்தரும் தம்மும் புத்தகத்திலிருந்து நான் ரொம்பவும் விலக மாட்டேன். ஆனா அதே சமயத்துல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு இன்னும் நம்மளுடைய உள் அறிவுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுத்தறிவு இருக்கும் இல்லையா, அந்த அறிவை தூண்டுறது தான் இந்த எபிசோடோட வேலை. என்னுடைய நோக்கம் அதுதான். ஸோ நீங்க அதை இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அதை புத்தகத்தை படிக்கும் போது இது எல்லாத்தையும் போட்டு நீங்களும் யோசிங்க, எது நியாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதோ அதன்படி நீங்க எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இலங்கை பௌத்தத்துல வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கூட ரீசெண்டா, இப்ப இது வந்து ரொம்ப பழைய வரலாறு, சரி விட்டுருவோம். இப்போ வரைக்கும் கூட அப்படியே தான் நம்ம பார்க்குறோம். இப்ப பிரதமர் பண்டாரநாயக் கொலை வழக்குல கூட 3 பிக்குகள் தான் குற்றவாளிகளா அங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி பௌத்த தீவிரவாத அமைப்புகள் கூட இருக்கு. மத கலவரங்கள் கூட இலங்கையில நடக்குது. அப்போ இலங்கையில வந்து இலங்கை ஒரு பௌத்த நாடு. அதை பார்த்து நம்ம வந்து அகிம்சையை பத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் தான் வருது. சரி, ரைட். அப்ப வேற என்ன பண்ணலாம்? பர்மாக்கு போவோம். பர்மால என்னன்னா ஒரு காலத்துல, இது டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறது, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு காலத்துல பர்மால இருக்கக்கூடிய பிக்குகள் எதிரி நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வந்தா பதில் தாக்குதல் செய்யாதீங்க அப்படின்னு அங்க போதிச்சிருக்காங்க எல்லாருக்கும். ஏன்னா புத்தர் வந்து அஹிம்சையை போதிச்சிருக்கிறாரு, நம்ம யாரையும் திருப்பி அடிக்கக்கூடாது, மன்னர்கள் வந்தா பரவாயில்ல, அவன் வேணா இந்த நாட்டை ஆண்டுட்டு போட்டோம், நம்ம வந்து அமைதியை தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பிக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது என்னடா இது, அங்க இலங்கையில வந்து பிக்குகள் எதிரி நாட்டு மன்னர்களோட போர் தொடுத்து பௌத்த தத்துவங்களை பாதுகாத்திருக்காங்க. இதே இன்னொரு இடம் வந்து பர்மா, அதுவும் வந்து ஒரு பௌத்த நாடு. அந்த நாட்டுல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, எதிரி நாட்டு மன்னர்கள் மீது படையெடுக்க வேண்டாம் அப்படின்னு பிக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் பர்மால நடக்குது. அப்போ இங்க என்னதான், அப்போ இந்த அஹிம்சைய பௌத்தத்துல நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? பௌத்த நாடுகள்லயும் நமக்கு வந்து சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அவங்க வந்து என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப பர்மால வந்து பௌத்தர்கள் வந்து முட்டை சாப்பிடுறாங்க. ஆனா ஆஹ் ஓகே, ஆனா மீன் சாப்பிடுறது இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு பௌத்த நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கம் வந்து அசைவம் வந்து வித்தியாசப்படுது. இப்போ ஜெர்மனியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆஹ் ஒரு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெர்மனியில ஒரு பௌத்த சங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க. என்ன தீர்மானம்னா, பஞ்சசீலத்துல அந்த அஹிம்சையை போதிக்கும் முதல் சீலம் இருக்கு இல்லையா, பானாதி பாத்தா வேரமணி சிக்காபதம் சமாதியாமி, அந்த சீலத்தை மட்டும் நாங்க ஏத்துக்க முடியாது, மற்ற 4 சீலங்களை வேணா ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றிருக்காங்க. அப்படின்னா அவங்க அப்ப அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த பானாதி பாட்டாவை அப்படின்னு பாருங்க. அப்போ அது ஏன்னா அது வந்து அசைவம் சாப்பிட விட மாட்டேங்குது. இப்போ இன்னமும் நிறைய பேருக்கு அதான் கன்ஃபியூஷன். பௌத்தம் ஏற்கிறதுக்கு எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க, ஆனா அசைவம் சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுங்க. பௌத்தத்துல வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்போ இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுது. பௌத்தர்கள் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, பௌத்தம் என்னதான் சொல்லுது? இது நேரடியா நம்ம புத்தர் கிட்ட இருந்தும் புத்த நூல்கள் கிட்ட இருந்தும் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா இப்போ இனிமேல் நமக்கு வந்து பிற நாடுகள்ல பார்த்தாலும் குழப்பமா தான் இருக்குது. பௌத்த நாடுகள் நம்ம நாட்டிலயா பௌத்தம் இல்ல, அழிஞ்சு போச்சு. அப்ப எப்படித்தான் இதை தெரிஞ்சுக்கிறது? அப்ப பௌத்த நூல்கள் தான் நமக்கு ஆதாரமா இருக்கு. அப்ப அகிம்சையோட உண்மையான அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா, புத்தர் இதை எங்கேயுமே தெளிவாக வரையறுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வந்து இதான் டெபினிஷன் அப்படின்னு அஹிம்சைக்கு கொடுக்கல. ஏன்னா இதை பத்தி அவரு குறிப்பிட்டு பேசியிருக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது அசைவம் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சில இடங்கள்ல தான் நம்ம பார்க்க முடியுது. எனவே அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஆதாரங்களை மட்டுமே வச்சுட்டு நம்ம புத்தர் அஹிம்சையை பற்றி என்ன மாதிரியான புரிதல் வச்சிருந்தாரு, என்ன மாதிரி போதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு பௌத்த தத்துவத்தின் மேலே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது, அதன் மேல ஒரு பிடிப்பு இல்லாம போறதுக்கு கூட இந்த அஹிம்சையை பற்றின ஒரு தவறான புரிதல் காரணமா இருக்கிறதுனால இதை கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். இப்போ பிக்குகள் வந்து தானம் வாங்க போறாங்க. ஸோ உணவு தானம் எடுத்து போவாங்க அவங்க.
அப்போ யாராவது ஒரு வீட்டுல அசைவ உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை பிக்குகள் சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிட்டாங்களா அப்படின்னா அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அதை வந்து புத்தர் எதிர்க்கவில்லை. ஏன்னா அவங்க வந்து தானத்துக்கு போறாங்க, போற இடத்துல அவங்க வீட்டுல சமைச்சிருக்கிறாங்க, அவங்க சமைச்சு மிச்சம் மீதி உணவை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அல்லது உங்களுக்குன்னு அதை எடுத்து ஒரு அன்பின் பேர்ல கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறீங்க. இப்ப இதை வந்து நீங்க சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. இப்ப நம்ம அதை திருப்பி கொடுக்கறதுனால அந்த ஏற்கனவே சமைத்த உணவு அங்க ஒன்றும் ஆயிட போறது இல்லை, அது வந்து வீணா தான் போகும், அது யாருக்காவது தூக்கி போடுவாங்க ஏதோ ஒண்ணு. அப்போ இந்த இடத்துல அதை வந்து ஒரு கடுமையான விதிமுறையாக நீங்க ஐயோ அதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு தான் புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா அதே சமயத்தில் அது உங்களுக்காக இன்னைக்கு வந்து பிக்கு வருவாரு, இவருக்கு நம்ம கறி சமைச்சு போடணும், அவர் அதை விரும்பி சாப்பிடுவாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை சமைச்சிருக்க கூடாது. அப்படி நீங்க உங்களுக்காக சமைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டாலோ அல்லது உங்களுடைய பார்வைக்கு அந்த மாதிரி தெரிந்தாலோ அல்லது உங்களுடைய புரிதலுக்கு அப்படி தெரிஞ்சாலோ நீங்க அதை சாப்பிடக்கூடாது, மருத்துவம். அது உங்களுக்காக அதை செஞ்சதா இருக்கக்கூடாது. அவர்களுக்காக அவங்க செஞ்சுட்டாங்க, அதை நீங்க தானம் போகும்போது அவங்க வீட்டுல வேற உணவு இல்லை, இதை எடுத்து கொடுக்குறாங்க, அதை நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் புத்தருடைய புரிதல். இப்ப இது எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு பாருங்க. நம்ம நிறைய பேர் வந்து ஐயோ இது வந்து அசிங்கம் அப்படின்னு அது அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அசைவத்தை உங்களுக்கு அந்த இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அல்லது சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுன்னா அதை நீங்க சாப்பிடலாம். ஆனா அதே சமயத்தில் அதை நீங்க மறுத்துட்டு இன்னொரு உணவை எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நீங்க செய்யலாம். இப்ப இந்த மாதிரியான ஒரு பிராக்டிக்கல் புரிதல் தான் அசைவ உணவை பத்தி புத்தர் வந்து போதிச்சிருக்கிறாரு. அதனாலதான் தேவதத்தர் வந்து பிக்குகள் நான் வெஜிடேரியன் அசைவ உணவை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு தேவதத்தன் சொல்லும் பொழுது கூட புத்தர் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டார், புறக்கணிச்சிட்டார், அதை ஏற்றுக்கொள்ளல. அது வந்து ஏன்னா அது வந்து அவருடைய முக்கியமான போதனையில வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு பிராமணர் திஸ்ஸா அப்படிங்கிறவர் வந்து புத்தர்கிட்ட உரையாடலுக்கு வரார். அப்போ அவர் வந்து கேட்கிறார், அழுகிய ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு அசைவ உணவை போய் நீங்க சாப்பிடுறீங்களே அது தீய செயல் இல்லையா? தானியங்கள், பருப்புகள், பயிர் வகைகள் அந்த மாதிரி தூய்மையான உணவு சாப்பிட்றது தானே தூய்மையான செயல், அதுதானே ஒரு மனுஷனை தூய்மையாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப புத்தர் சொல்றார், தீய செயல்கள் அப்படிங்கிறது உணவுல கிடையாது. புறம் பேசுதல், பொய் பேசுதல், ஒழுக்கமற்ற காம செயல் செய்தல், திருடுறது, கொலை பண்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி தீய செயல்கள் தான் ஆக்சுவலா நாற்றம் அடிக்கும் செயல்களே தவிர இன்னும் உணவு விஷயத்துல நாற்றம் புனிதம்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நமக்கு சுட்டாக்கள்ல கிடைக்குது. அப்போ புத்தருடைய புரிதல் நமக்கு புரியுது. அடுத்தது இன்னொன்னு அமகாந்தா சுட்டான்னு இருக்கு. இந்த அமகாந்தா அப்படிங்கிற இந்த மலை மேல இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமங்களுக்கு இறங்கி, இதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலா வரும். ஸோ அந்த அது விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். இந்த அமகாந்தா சுட்டால ஆஹ், புத்தர் விளக்கும் போதும் அந்த பிராமணர்களுக்கு அமகாந்தங்களுக்கு சொல்லும் போது தீய செயல்கள் தான் வந்து நம்ம கண்டனம் செய்யணுமே ஒழிய அசைவ உணவா சைவ உணவாங்கிறத நான் கண்டனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதை ஒதுக்கிறார். ஆனா எதை எதிர்த்தார் புத்தர் அப்படின்னா யாகங்களில் பலி கொடுப்பதை புத்தர் எதிர்த்தார். அதாவது சொல்லவே கூடாது அப்படிங்கிற ரூல் அவருக்கு கிடையாது, அது வந்து ஒரு விதிமுறையா இல்லை. ஆனா அதை யதார்த்த சூழலுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிக்கலா தான் அணுகியிருக்கிறார். நீ வந்து உணவுக்கு கொள்வதை அவர் வந்து தடை செய்யல. ஆனா அதே சமயத்துல யாகத்துல கொண்டு போய் அந்த விலங்குகளை கொண்டு போய் யாகத்துல ஆயிரக்கணக்கான விலங்குகளை வந்து ஒரு யாகம்ங்கிற பேர்ல நெருப்புல போட்டு அதை வந்து கொன்னுடுவாங்க, கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாம் கீழே கிடக்கும். இப்ப இது வந்து தவறு. இந்த மாதிரி யாகத்துல ஒரு நமக்கு வந்து நல்லது நடக்கும், நமக்கு மோட்சம் கிடைக்கும், நம்மளோட போன ஜென்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி யாகம் செய்யறது, அதுல வந்து புத்தர் எதிர்க்கிறார். கொல்லவே கூடாது அப்படின்னு அது ஒரு விதிமுறையா, அஹிம்சா பரமோ தர்மா அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, இது வந்து ஜெயின கொள்கை. இது ஆக்சுவலா பௌத்த கொள்கை கிடையாது. ஜெயினர்கள் தான் எக்ஸ்ட்ரீம், அது வந்து கொலை, எந்த ஒரு உயிரையும் எக்காரணத்து கொண்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் வியூ. இங்க வந்து பிராமணிய தத்துவத்துல என்ன அப்படின்னா வேத கலாச்சாரத்துல யாகங்கள் செய்யணும், உயிர்களை கொண்டு வந்து பலி கொடுக்கணும், பலி கொடுத்தாதான் கடவுள் வந்து நல்லது செய்வார். அப்ப வந்து அக்னி பகவானுக்கு பலி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பிராமணிய தத்துவம்.
அதனுடைய நேர் எதிர் தத்துவம் ஜெயின தத்துவம். எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் புத்தருடைய தத்துவம் இருந்தது. அங்க வந்து என்ன காரணத்துக்காக அங்க வந்து கொல்ல வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறது புத்தருடைய சிந்தனை. இப்ப இதே வந்து போர் செய்யறது பத்தி கூட, இது வந்து வைசாலி நாட்டு படை தளபதி ஒருத்தர் சின்னா சேனாபதி. இந்த சின்னா சேனாபதி புத்தர் வந்து அஹிம்சையை போதிக்கிறாரு அப்படின்னு, எல்லாம் அமைதியா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லா உயிர்களையும் நம்ம நேசிச்சுட்டு இருந்தா எதிர்நாட்டு மன்னன் படையெடுத்து வரும்போது அவனுடைய போர் வீரர்களையும் நான் நேசிச்சுட்டு விட்டேன்னா அவன் எங்க நாட்டு பெண்களையும் குழந்தைங்களையும் கொன்னுட மாட்டான். அப்ப நாங்க எப்படி எங்களை காப்பாத்திக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புத்தர் சொல்றாரு, என்னுடைய போதனையை நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சின்ன சேனாபதி. நியாயத்திற்காகவும் அமைதிக்காகவும் போர் புரியறது தப்பில்லை. நியாயத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்காக போர் தான் புரிந்தாகணும் அப்படின்னா அது தவறல்ல அப்படிங்க. அப்ப இங்க இந்த இன்டென்ஷன், நோக்கம், எதற்காக நம்ம போர் செய்யறோம்? போர் செய்யறது வந்து நான் என்னுடைய ராஜ்யத்தை பெருக்கணும், அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை அபகரிச்சுட்டு வரணும், அந்த நாட்டு இளவரசியை கவர்ந்துகிட்டு வரணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக எல்லாம் போர் நடந்திருக்கு அந்த காலத்துல. அது இல்ல, அந்த மாதிரியான போர்கள் புரியக்கூடாது. ஆனா ஒரு நாட்டுல அந்த மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டு அந்த நாட்டு மக்களுடைய பிரஜைகளை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வரிகளை விதித்து அவன் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டு மக்களை நம்ம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிறதுக்காக போர் தொடுப்பது தவறில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது வந்து ஒரு பிராக்டிக்கல் மிடில் பாத். ஆனா என்ன அப்படின்னா அதே சமயத்துல அமைதிக்கான அனைத்து வழிகளும், அதனால்தான் அந்த காலத்துல அந்த புறா தூது அதெல்லாம் விட தூதுவர்கள் போவாங்க. அமைதிக்கான அனைத்து வழிகளும் மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கடைசியா போர் செய்யறது தப்பில்லை. ஆனா அமைதிக்கான வழிமுறை முதல்ல எடுக்கணும். அதனால்தான் புத்தர் வந்து ரோஹிணி ஆற்று பிரச்சனையில கூட அவருடைய முதல் வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே போருக்கு போகாதீங்க, நம்ம வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம், இந்த சைட்ல இருந்து 4 பேர் அந்த சைட்ல இருந்து 4 பேர் வச்சு மொத்தமா பேசி உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் அவர் விரும்புறார். அதையும் தாண்டி ஒரு அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னா அங்க எதிர்த்து போரிடுறது தவறல்ல அப்படிங்கறதான் சின்னா சேனாபதிக்கு புத்தர் சொல்றாரு. அதே மாதிரி அது இப்ப ஏன்னா ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனையை வந்து நீதிபதி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு தூக்கு தண்டனையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அப்ப நீதிபதி வந்து தவறு செஞ்சவர்னு கிடையாது, அந்த குற்றவாளி தான் தவறு செஞ்சவர். அங்க வந்து நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக இவங்க வந்து நீதிபதி கொடுக்குறாரு அப்படின்னு அவர் விளக்குறாரு. ஆனா அந்த போர் அப்படிங்கிறது சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி போர் தர்மம் தம்மம்னு இருக்கு, போருக்கு கூட ஒரு தம்மம் இருக்கு. என்ன அப்படின்னா போர்ல வந்து குடிமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, சிவிலியன்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. போர் நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்துல அமைதிக்கான பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, போர்ல தோற்றவர்களை அப்படியே அடிமைகளாக பிடிச்சிட்டு வந்தோ அல்லது கொன்னுடுறதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. போரில் தோற்றவர்களுக்கு ஜெயித்தவர்களே பொறுப்பேற்றுக்கணும், அவங்களுக்கு கொண்டாந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும், மறுவாழ்வு கொடுக்க வைக்கும். இந்த மாதிரி ஒரு கோட்பாடை தான் போர் குறித்து புத்தர் வந்து போதிச்சிருக்கிறார். அப்ப புத்தருடைய போதனை எப்படி இருந்தது அப்படின்னா, நேரடியா இப்ப இந்த சுட்டாக்கள் எல்லாம் கொல்லாத, அகிம்சை பண்ணாத, அகிம்சையை வந்து கொல்லாத, உயிர்களை வந்து சாப்பாட்டுக்கு கொல்லக்கூடாது அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல. ஆனா மாறாக என்ன செஞ்சாரு அப்படின்னா, அனைத்து உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கறத அதைத்தான் அவர் வந்து மெயினா சொன்னார், கருணை. அப்ப கருணை ஒரு மனசுல இருக்கும் பொழுது கொல்ல வேண்டிய எண்ணமே வராது. அப்ப இவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, இந்த அகிம்சைய ஒரு சட்டமா கொண்டு வரல அவருடைய போதனைகள்ல, அதை ஒரு கோட்பாடா அவரவருடைய மனசுலயே தானாக ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கறதுதான் புத்தருடைய எண்ணமா இருந்தது. அப்ப கொல்லாதே அப்படின்னு சொல்றதை விட அன்பு செலுத்து அப்படி சொல்றாரு. அவருடைய அந்த கொல்லாதே அப்படிங்கிற வார்த்தையை விட அவருடைய போதனைகள்ல எப்படி இருந்தது அப்படின்னா, அன்பு செலுத்து அப்படிங்கிறது தான் மெயினா இருந்தது. அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுடைய கோட்பாட்டை உருவாக்குது. இப்போ இட்ஸ் a டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெல்லிங். அப்ப இந்த புத்தருடைய அஹிம்சையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வில் டு கில், நீட் டு கில் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் ரெண்டா பிரிக்கிறார். வில் டு கில்ங்கிறது அது கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போய் கொல்றது, எதுக்கோ ஒரு அது வந்து என்ன மாதிரி ஜாலியா வேட்டையாடுறதுக்கு போய் கொள்ளுவாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கா கூட போய் மான் வேட்டை, பறவைகள் வேட்டை அப்படி செய்வாங்க. அது அது வந்து பேர்ட் ஹண்டிங், அனிமல் ஹண்டிங் அப்படின்னு போவாங்க இல்லையா. இது வந்து பொழுதுபோக்கு செய்யும். அப்புறம் என்னுடைய போன ஜென்ம பாவம் போகணுங்கிறதுக்காக நான் ஒரு யாகம் செய்யணும், அதுக்கு நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு அது தவறு. அப்போ இதெல்லாம் வந்து இன்டென்ஷனல் கில்லிங்.
ஒருத்தனை வந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக கொள்றது, ஒருத்தங்கிட்ட இருந்து பொருட்களை அபகரிக்கணுங்கிறதுக்காக அவனை கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் வில் டு கில். ஆனா நீட் டு கில் அப்படிங்கும்போது அது வந்து உணவு தேவைக்கு அந்த இடத்துல அவனுக்கு எந்த ஒரு எல்லாருமே வாழ்ந்தாகணும். அப்போ அது வந்து ஃபுட் சைக்கிள். இது ஒரு கார்னிவாரஸ் அனிமல், இப்போ விலங்குகளை உண்ணக்கூடிய அனிமல், அது இன்னொரு விலங்கை தான் அடிச்சு சாப்பிட்டு தான் வாழும். அந்த மாதிரி மனிதனுக்கும் வந்து அசைவம் சாப்பிட்டு தான் அவன் வாழ வேண்டிய சூழல் அப்படின்னு இருந்ததுன்னா அவன் அங்க செய்யறதுல தப்பு கிடையாது. மாறாக அவனுக்கு வந்து சைவ உணவு அவனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுல எது அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுத்தறிவை மனுஷங்கிட்டே விட்டுறாரு. இதுதான் புத்தருடைய பொருள். அந்த சூழல்ல அவனுடைய பொருளாதார சூழல், அவனுடைய சந்தர்ப்பங்கள், இதெல்லாத்தையும் வச்சு அவன் முடிவு எடுக்கணும். ஒரு ஒழுக்கமான மனிதன் கண்டிப்பா அது சரியான முடிவு தான் எடுப்பான். ஒரு இந்த பக்கம் இந்த கொள்றது அப்படிங்கிறது விருப்பமா அல்லது தேவையா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இதை வந்து தவறா புரிஞ்சுக்கலாம். அப்போ புத்திஸ்ட்னா வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கூட அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள பூச்சிகள் வந்ததுன்னா அது நம்மளுடைய சுகாதாரத்துக்கு கேடு, நம்மளை கடிச்சு வச்சுன்னா அலர்ஜி வரும், நம்மளுடைய குழந்தைகள் பாதிக்கப்படும். அப்படின்னும் போது நம்ம பூச்சியை வந்து நம்ம விரட்டிடணும். அதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும். அப்போ கொசு கூட அடிக்க மாட்டியா அப்படின்னா அதெல்லாம் வந்து விதண்டாவாதங்கள். அதாவது பௌத்தத்தை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிறது, பிற தத்துவங்களோட போட்டு குழப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. கொசு அடிக்க மாட்டான், ஆனா கொசு வந்து நம்மளை கடிக்க வரும், அது கடிச்சதுன்னா நிறைய வியாதி வரும். அப்போ அதை வந்து நம்ம அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம வாழணும். ஒவ்வொரு உயிரினமும் வாழ்வதற்கான உரிமை அதுக்கு இருக்கு. அதுக்கு தேவையான முயற்சிகள் அது எடுத்துதான் ஆகும். அப்ப இந்த இடத்துல கொசு அடிக்கிறது நான் வேணும்னே போய் அடிக்கிறது கிடையாது. அது என்ன வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அடிக்கிறது. ஆனா நம்ம ஒரு விலங்கை நம்ம தேடி போய் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அது வந்து வில் டு கில். அப்ப இதை வில் டு கில்லா நீட் டு கில்லாங்கிறது ஒவ்வொருத்தருடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுகிறது. அந்த முடிவை அவங்கவுங்க கிட்டே விட்டுறாரு. அப்ப இது விதிமுறை இல்லை, இது ஒரு கோட்பாடு. சரி, அப்ப இந்த கோட்பாடை அவன் சரியாதான் எடுப்பானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த சரியான இது வில் டு கில்லா நீட் டு கில்லான்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு, பகுத்தறிவை கொடுக்கறது தான் பௌத்தம். ஒரு பௌத்தரால இந்த பகுத்தறிவை எடுத்துக்க முடியும், யாருக்கும் பாதகம் இல்லாம, எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்காம அகிம்சையை பின்பற்றக்கூடிய வில் டு கில்லா நீட் டு கில்லாங்கிற சாய்ஸை ஒரு பௌத்தர், கண்டிப்பா பகுத்தறிவுள்ள பௌத்தர், பௌத்தத்தின் எண்வழி மார்க்கத்தை கரெக்டா பின்பற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு பௌத்தரால இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா இதை வந்து ஒரு கொள்கையா கொடுக்கும்போது, நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சட்டத்துக்கும் கொள்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம். அதை கொள்கையா எடுக்கும்போது நம்மளே மனமும் வந்து ஏற்படும். அதை நம்ம செய்ய மாட்டோம், அதை நம்ம மீற மாட்டோம். ஏன்னா ஒரு ரூல் அப்படின்னா அது நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. த ரூல் வில் பிரேக் யூ ஆர் யூ வில் பிரேக் தி ரூல் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிட்டார். ஸோ விதிமுறை நம்ம சிதைச்சிருது. ஐயோயோ என்னடா இது அப்படின்னு நம்ம ஒரு எரிச்சலோட அந்த விதிமுறையை கடைபிடிச்சிட்டு வருவோம். உடனே ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அந்த விதிமுறையை மீற ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம சதிச்சுட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு கோட்பாடுங்கிறது என்ன பண்ணும்னா நம்மளே கட்டுப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அப்போ ஒழுக்கத்தை, தம்மத்தை பின்பற்றக்கூடிய ஒருவன் கொல்லும் அகிம்சையை பொறுத்து சரியான முடிவை எடுப்பான் அப்படிங்கிறது தான் புத்தருடைய சிந்தனை. ஏன்னா தம்மம் தான் ஒழுக்கம். தம்மத்தை பின்பற்றும் ஒருவனால் சரியான முடிவை எடுக்க முடியும். இந்த இடத்துல நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாது. அப்ப இப்ப இந்த கேள்விக்கு வரும், பௌத்தர்கள் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, பௌத்தத்தை பின்பற்றும் போது இதற்கான விடை உங்களுக்கே தெரியும். நீங்க அந்த எண்வழி மார்க்கத்தை நீங்க பின்பற்றிக்கிட்டே வரும். நீங்க இப்ப எண்வழி மார்க்கம்னா அந்த எல்லா விஷயங்களும் பஞ்சசீலத்துல இருந்து இப்ப பஞ்சசீலத்துல வந்து எடுத்த உடனே இந்த கேள்விதான் வருது, அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது முதல் கேள்வி. அப்ப நீங்க வந்து மற்ற எல்லா சீலங்களையும் பின்பற்றுங்க. தியானம், கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், இது எல்லாத்தையும் பின்பற்றிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரைட் வியூ கிடைக்கும். இந்த சைவம் அசைவம் விஷயத்துல நமக்குன்னு ஒரு சரியான பார்வை வந்துடும். இப்போ இந்த கேள்வி இப்போதைக்கு எடுத்த உடனே அது உள்ள வந்தாதான் பௌத்தத்துக்குள்ள வரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பௌத்தத்தை பின்பற்றுவதற்கும் அசைவம் சாப்பிடுவதற்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா தன்னுடைய சக மனிதன் கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப எடுத்த உடனே அசைவம் சாப்பிட்றது சைவம் சாப்பிட்றதுனால ஒரு பௌத்த தத்துவத்துக்குள்ளே வரவிடாம ஒருத்தனை தடுக்குதுன்னா அவன் பௌத்தத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இது சக மனித, நம்மளுடைய இம்மீடியட் ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுடைய சக மனிதர்கள், நம்ம சமூகம். இந்த சமூகத்துல நம்ம வந்து ஒருத்தர் நேசிச்சு மனுஷனை கொல்லாம இருந்தா அது முதல் ஸ்டெப். அதுதான் பௌத்தத்தில் உள்ள வர்றதுக்கான முதல் ஸ்டெப். நீங்க அதுக்குள்ள வாங்க.
அதுக்கப்புறம் பௌத்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றிட்டே வரும்போது எண்வழி மார்க்கம்ன்றது ஒரு சக்கரம் மாதிரி, அது உங்களுக்கு சரியான வியூ கொடுக்கும். அப்போ நம்மள ஒரு மனுஷன் இதை, ஏன்னா அதான் பிராக்டிக்கல். ஒரு மனுஷனுக்கு இமீடியட்டா பிரச்சனை வர்றதும் அவன் சைவம் சாப்பிட்றானா சைவம் சாப்பிட்றாங்கிறதுனால இல்லை, அவன் இன்னொரு மனுஷன் கூட சண்டை போடுறானா இல்லை அவனை எப்படி ஹர்ட் பண்றான் அப்படிங்கிறது அதை பொறுத்து இருக்கு. அப்ப அதுல நம்ம வந்து பௌத்த தத்துவத்தை பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா இந்த கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு பௌத்தனாலையும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு கோட்பாடு அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிடுறேன். இது புரியறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆனா இதுதான் பௌத்தம். நம்ம வந்து பௌத்தத்தை பின்பற்ற துவங்கணும் அப்படின்னா நமக்கே இதற்கான புரிதல் வந்துடும். ஏன்னா இந்த பௌத்தத்துல அஹிம்சைங்கிறது எப்படி இருக்குன்னா, பிராமணியத்தை பொறுத்த வரைக்கும் கொல்றது வந்து அவங்களோட ரூல். ஏன்னா அவங்களுடைய வேத கலாச்சாரத்தில் யாகங்கள் செய்யும் போது இப்படிதான் கொல்லணும், இத்தனை மிருகங்களை போடணும், அதுல ஒவ்வொரு யாகத்துக்கு ஒவ்வொரு பேரு. ஒரு அசுவமேத யாகம்னா குதிரையை கொண்டு வந்து கொல்லணும், அப்ப அது கொன்ன பிறகு அதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து விதிமுறைகள் அங்க இருந்தது. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஜைனத்துல வந்து கொல்லாமைங்கிறது ஒரு விதிமுறை, எக்காரணத்தை கொண்டு எது என்ன பண்ணாலும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா பௌத்தம்ங்கிறது, ஏன்னா இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். பிராமணியத்துல அது ஒரு விதி, நீங்க அந்த விதிமுறையை பின்பற்றினாதான் கடவுள் வந்து உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாரு. ஜைனத்துல நீங்க அது ஒரு விதி, இதை நீங்க பின்பற்றினாதான் நீங்க மறுபிறவியில தூய்மையான பிறவியா பிறப்பெடுக்க முடியும் அப்படிங்கிறது ஜைன தத்துவம். ஆனா பௌத்தம்ங்கிறது இது ஒரு கோட்பாடு. இந்த ஜென்மத்துல நீ ஒழுங்கா வாழணும் அப்படின்னா நீ அஹிம்சையை பின்பற்றணும். பிற உயிர்களை நீங்க துன்புறுத்தக்கூடாது, ஃபர்ஸ்ட் சக மனிதனை துன்புறுத்தக்கூடாது. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா, இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில அஹிம்சையை போதிச்சதுதான் பௌத்தம். ஸோ இறுதியாக 4 வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன் இந்த அஹிம்சைங்கிற டாபிக்ல. இது வந்து பௌத்தத்துல அஹிம்சைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ரூல் கிடையாது, இட்ஸ் அ பிரின்சிபல். அந்தந்த பௌத்தன் உண்மையான பௌத்தன் அப்படின்னு அவனுடைய மனசாட்சிக்கே பௌத்தத்தை பின்பற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அஹிம்சையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத அவனுடைய முடிவுல விட்டுறது இந்த கோட்பாடு. இதுல வந்து இந்த அஹிம்சைங்கிறது நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து இதை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அந்த நோக்கம், அது வந்து சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த நோக்கம் வந்து மாறுது. அதாவது அதனாலதான் இப்போ ஒரு பூச்சி கொல்றதையும் நம்ம வந்து அஹிம்சையும் போட்டு குழப்பிக்க மாட்டோம். பூச்சியை கொல்றது அந்த இடத்துல நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. அப்போ ஒரு கொலைகாரன் வரான், நம்மளை வந்து கொலை பண்ண போறான் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம அவனை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அப்போ இங்க வந்து இன்டென்ஷன் தான். அப்போ ஒரு பிணை கைதிகளை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு சில தீவிரவாதிகள். இப்போ வந்து நம்மளுடைய கமாண்டோ ஃபோர்ஸ் ராணுவம் என்ன பண்ணுவோம், அங்க போய் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தீவிரவாதிகளை கொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அப்போ அங்க வந்து பௌத்தத்துல அஹிம்சை சொல்லிருக்கு, நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல கொல்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவிகளையும் பாதுகாக்கிறதுக்காக அங்க வந்து அந்த கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனாலதான் இந்த அஹிம்சையை அவரவர் போக்குக்கே அவர்களுடைய கோட்பாடுக்கு, ஆனா ஒழுக்கமான மனுஷனா இருக்கும். அப்படி இருந்தாதான் அவனுடைய கோட்பாடு அங்க வந்து சரியான முடிவை எடுக்கும். அப்போ ஒழுக்கமான மனுஷனா என்ன பண்ணணும், அவன் தம்மத்தை பின்பற்றணும். ஸோ தம்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கலாம், தம்மத்தை பின்பற்றாதவர்களுக்கு சட்டம் அதனுடைய வேலை செய்யும். ஸோ சட்டமும் தனி மனித ஒழுக்கமும் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த அஹிம்சைங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெறுமனே அவன் வந்து ஒரு கத்தி வச்சு வெட்டுறது மட்டும்தான் அஹிம்சை கிடையாது. பேச்சுல ஒருத்தன் வார்த்தையில ஒருத்தனை துன்புறுத்தணும்னா கூட அதுவும் அஹிம்சை சிந்தனை கீழதான். அடுத்தது தாட், அவனை வந்து அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனா சட்டத்துக்கு கட்டுப்பட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே தப்பு. அது வந்து பௌத்தது கிடையாது. மனசுலே வரக்கூடாது சிந்தனையை அடிக்கணும்னு. அதுக்கு பதிலா எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அந்த மாதிரி சிந்தனை யாருக்கு இருக்கோ, ஒருத்தன் அடிக்கணும்னு மனசுல இருக்கு, ஆனா சந்தர்ப்ப சூழல் எனக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல, நான் அடிச்சா நான் வந்து சட்டத்தினால் மாட்டிக்குவேன், என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பேசாம உட்காந்துட்டு இருந்தானா அவன் பௌத்த சிந்தனையாளன் கிடையாது. அவனுக்கு அந்த கோட்பாடுக்கான உரிமையை கொடுக்க முடியாது. யார் ஒருத்தன் மனசார வந்து நேசிக்கிறான், எல்லாரையும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறானோ, அவனுக்கு வந்து சிந்தனை அளவிலே அவனுக்கு வந்து அந்த அடிக்கணும்ன்ற எண்ணம் தோணலையோ அவனுக்கு கோட்பாடு வேலை செய்யும். அவன் வந்து தன்னுடைய சுய கோட்பாடு ரீதியாக அந்த அஹிம்சையை பற்றின முடிவை எடுத்துக்கலாம். ஸோ கொல்லும் தேவையா அல்லது விருப்பமா அப்படிங்கிற அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன், இதை பிரிக்கிற அறிவு, இதை பிரிச்சு இந்த இடத்துல நான் இது செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற அறிவை எது கொடுக்குதுன்னா பகுத்தறிவு கொடுக்குது. அந்த பகுத்தறிவை எது கொடுக்குதுன்னா ஒழுக்கம் கொடுக்குது, தம்மம் கொடுக்குது. அப்போ தம்மம் என்ன, பகுத்தறிவு பிளஸ் கருணை. ஸோ இந்த பகுத்தறிவோட ஒருத்தன் அஹிம்சையை பண்ணான்னா அவன் கருணையா தான் முடிவான்.
அப்ப கருணை ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது பாருங்க. அப்ப இதுதான் பௌத்தத்துல கருணையை கொண்டு வர ஒரு ரூட் அப்படின்னு இதுல நிறைவு செய்யுது. ஸோ இத்துடன் அகிம்சையை நம்ம முடிச்சிடுறோம். அடுத்த தலைப்பு வந்து ஒரு 2 நிமிஷத்திலே முடிச்சிடலாம். உயிர் மறு உடல் புகுதல், அதாவது டிரான்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. புத்தர் வந்து மறுபிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை ஏற்கனவே மறுபிறப்பு செக்ஷன்ல பார்த்துட்டோம். ஆனா ஆன்மா இல்லைங்கிறார். அதனாலதான் அந்த குழப்பமே வந்தது எல்லாருக்குமே. அப்ப ஆன்மா இருந்தா தானே ஒரு உடல்ல ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிருக்கு அதை எடுத்துட்டு போவோம் ஆன்மா. அப்ப அந்த இடம் மறுபடியும் ஒரு மறுபிறப்பு உருவாகும். ஆன்மா இல்லாம எப்படி மறுபிறப்புன்னு புத்தர் சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ ஒரு உயிர் ஆன்மா மூலமா இன்னொரு உடல்ல புகழணும். இதுதான் உயிர் மறு உடல் புகுதல், டிரான்ஸ் மைக்ரேஷன். இது இல்லைன்னா எப்படி வந்து மறுபிறப்பு நடக்கும்? இந்த கேள்வி வந்து மிலிந்தா மன்னருக்கு வருது. உடனே நாகசேனர் கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த மிலிந்தா நாகசேனர் உரையாடலோட நம்ம இதை நிறைவு செய்யலாம். இந்த கேள்விக்கு உடனே நாகசேனர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு கேண்டில் எடுத்துக்கிறீங்க, ஒரு விளக்கு விளக்கு எடுத்து இன்னொரு விளக்கை ஏத்துறீங்க. இப்ப அந்த ஒளி வந்து மறுபிறப்பு அடைஞ்சிருச்சு. அங்க இன்னொரு பிறப்பு எடுத்திருக்கு, இன்னொரு விளக்கு வந்திருக்கு. ஆனா அப்ப இந்த இடத்துல இருந்து அது மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது கூடு விட்டு கூடு பாஞ்சு இந்த விளக்கு தான் அங்க பாஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. இன்னொரு உதாரணம் கொடுங்கன்னு கேட்கிறார் மிலிந்தா. ஓகே, உங்களுடைய சின்ன வயசுல உங்களோட ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடல் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அப்ப ஆசிரியர் மனசுல இருந்து அந்த பாடல் உங்க மனசுக்கு வந்துடுச்சு, அது கூடு விட்டு கூடு பாஞ்சிடுச்சு, இனிமேல் ஆசிரியர் மனசுல இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அது 2 இடத்துலையும் தான் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த மறுபிறப்பும். பௌத்தத்துல ஒவ்வொரு கணமும் மறுபிறப்பு. அந்த முந்தைய கணத்தின் எண்ணங்கள், அந்த உடல் அப்படியே மறுபிறப்பு அடையுது. ஆனா முந்தைய கணத்துல இருக்கிறது எல்லாமே இறந்து போய் மறுபிறப்பு அடைகிறது. இப்ப இதை தான் நான் வந்து மறுபிறப்பு செக்ஷன்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டதுனால நான் அதை திரும்பி இங்க விளக்க வரம்பல. நீங்க அதை ஞாபகத்தோட வச்சு பார்த்தீங்கன்னா இது புரியும், மிலிந்தா நாகசேனரோட. ஸோ அதே மாதிரி தான் இங்க ஆன்மான்னு ஒண்ணு அவசியம் கிடையாது. ஒரு உயிர் ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு புக வேண்டிய அந்த டிரான்ஸ் மைக்ரேஷன்ங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா மறுபிறப்பு நடக்கும். ஒரு விளக்கு எப்படி இன்னொரு விளக்கு தொடர்ந்து இப்போ ஒரு நைட்ல வந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு படுக்கிறோம். அப்போ ஒரு விளக்கு இருக்கு. காலையில எந்திரிக்கும் போது அது அப்படியே திரியெல்லாம் அந்த மெழுகுவர்த்தி கீழே வந்து சின்னதா இருக்கும் மெழுகுவர்த்தி. அப்பயும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டாதான் இருக்கும். அதே விளக்கு தான் இப்பயும் இருக்கா? கிடையாது. அப்ப வேற விளக்கானா இல்ல, அதே கேண்டில் தான். இந்த மாதிரி தான் மறுபிறப்பு பற்றிய புரிதல் அப்படிங்கிறது பௌத்தத்துல மறுபிறப்பு. ஸோ இத்துடன் இந்த வார நிகழ்வு நிறைவடைகிறது. அடுத்த வாரம் சரி, அப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்து பௌத்தத்துல ஏன் இப்படி தப்பு தப்பா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? மறுபிறப்புன்னா வேற மாதிரி இருக்கு, கர்மாங்கிறது அவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அஹிம்சைக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, டிரான்ஸ் மைக்ரேஷன் ஒரு ஆன்மா கூடு விட்டு கூடு பாயறதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு தவறான புரிதல் வருது பௌத்தத்துல? இப்ப இதை நம்ம எப்படி அலர்ட்டா இருக்கிறது? ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் வரும், புத்தர் படம் போட்டிருக்கோம், அங்க ஒரு செய்தி வரும், புத்தர் சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ எப்படி இதெல்லாம் நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லையா. அதை தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ ஜெய்பீம் நமோ விதாய. இத்துடன் இந்த வார நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன்.